டேய் அங்க பாரு, அது அபிதானே போறது. ஃபாலோ பண்ணுங்கடா அவள. அண்ணன் கொஞ்சம் வேகமா போங்க. சுடர் இங்க வா, கொஞ்சம் குனிஞ்சுக்கோ. டேய் வேகமா போ, அந்த ஆட்டோவை ஃபாலோ பண்ணு. அவளை நீ பிடிக்காம விடக்கூடாது. இவங்கள மட்டும் அந்த கர்ணா என் கூட சேர்ந்து பார்த்துடவே கூடாது. நீங்க 2 பேரும் இறங்குங்க, இங்கே வெயிட் பண்ணுங்க. என்னாலும் இங்க இருந்து நகரக்கூடாது. நான் வந்துருவேன் சீக்கிரமா. இன்னைக்கு என்கிட்ட தப்பிக்கவே முடியாது அபி. எங்கடா போனா, மிஸ் பண்ணிட்டோமே. அண்ணன் நீங்க வேற கிளம்புங்க, நாங்க அவளை தேடுறோம். இல்லடா, அவ எதுக்காக பரவாயில்ல வெளியே வந்தா என்னங்கிறத நான் கண்டுபிடிச்சே ஆகணும். ரொம்ப நேரம் ஆச்சு. ஏன் அம்மு அப்படி பயந்து போய் ஓடினாங்க? யார் அம்முவை துரத்திட்டு வந்தது? அம்மு எங்க அம்மா போறீங்க? அழாத, நான் எங்கேயும் போல, வந்துட்டேன்ல. சார் இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. எல்லாரும் கிளம்பிட்டாங்க மேடம். ஏற்கனவே ஆபீஸ் சர்வீஸ்க்கு மேல எல்லாரும் வேலை பார்த்துட்டாங்க. அப்ப நாளைக்கு காலையில சீக்கிரமாவே நாங்க வந்துட்டோமா சார்? இன்னும் 1 மாசத்துக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபுல்லா இருக்குமா? இதோட நீங்க அடுத்த மாசம் தான் பண்ண முடியும். அபி எங்கம்மா போன? உன் போன் வேற சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு, என்னாச்சு? சாரி அண்ணி, லேட் ஆச்சு. வாங்க உள்ள போலாம். நல்லா நம்ப வச்சு என்ன ஏமாத்திட்டல. நிஜமாவே அவ எக்ஸாம் எழுதுறதுக்கு தான் வெளியே வந்திருக்கானா? எதுக்காக உங்களை பார்த்து பயந்து ஓடணும்? அவ ஏதோ பெரிய பிளானோட தான் வெளியே வந்திருக்கா. அது என்னங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அவ எங்க தங்கியிருக்கா, யாரோடலாம் கான்டாக்ட்ல இருக்கா, இது எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும். இவ திருந்தி வந்திருப்பான்னு நான் நம்புறேன்ல, அது என்னோட தப்பு தான். என்ன நம்புங்க அண்ணி. ஒரு இக்கட்டான சூழ்நிலையாலதான் என்னால வர முடியாம போயிடுச்சு. நான் எப்படியாச்சும் பரோல் முடியறதுக்குள்ள இன்னொரு தேதியில இந்த வீட்டை உங்க பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிடுறேன். அன்னிக்காகன்னு எல்லாம் உருக்கி உருக்கி வேஷம் போட்டால, இந்த துரோகிய நான் இனிமே நம்பவே மாட்டேன். அம்முவை திட்டாதீங்க. அம்முவை யாரோ கார்ல துரத்திட்டு வந்தாங்க.